ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கரூரில் விஜய் கூட்டத்தில் 41 பேர் இறந்தாங்க. ஆமாம். அதுக்கு விஜய் மேலே தப்பா தப்பு இல்லையா? உங்கள் கருத்து என்ன? என் கருத்து என்னென்னா, நான் 1957 பிறந்தேன். சரி. அப்புறம் எனக்கு நான் பெரிய எம்ஜிஆர் ரசிகன். ஓ சரி. அப்படின்னாக்கி நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கச்சில் ஒரு பள்ளம்னு சொல்லக்கூடிய இடத்துல எம்ஜிஆர் வரவேக்கு இருந்தார். சரி சரி. அப்போ நான் என்னன்னாக்கி என் கூட 2 பையன் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன்னா நல்ல சின்ன பையன் மாதிரி தான் எல்லாமே. எனக்கு அப்போ 57ன்னா அவர் வரும்போது ஒரு 70 71 இருக்கும். அப்போ 57 67 ஒரு 14 வயசு 15 வயசுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன். நாங்கள் அங்கே போனோம். பள்ளம்னு ஒரு ஊர், அது பெரிய ஒரு கிராமம். அது மீனவர்கள் உள்ள கிராமம். சரி சரி. அப்போ நாங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் இருந்து வீட்டில் சொல்லலை. நாங்கள் எல்லோரும் எங்கள் பையன் மாதிரிலாம் நாங்கள் அந்த பள்ளத்துக்கு எம்ஜிஆரை பார்க்கக்கூடிய ஆசையில், அவர் அழகாக இருப்பார். எம்ஜிஆர் எல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு விவசாயியிலேருந்து எல்லாமே ஒரு நல்ல செய்யக்கூடிய ஆள், ஒரு அரசியலில் எல்லாம் நல்லா பண்ணக்கூடிய ஆள், ஒரு பவர் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அவரை பார்க்கணுன்னு நல்ல ஆசை இருந்தது. அப்போ நாங்களும் கடற்கரையில் ஒரு பெரிய ஒரு இடம் வச்சு அங்கே கூட்டத்தில் நாங்கள் முதல்ல உள்ளுக்கு போயிட்டோம். போன உடனே அங்கே எல்லாம் கூட்டங்கள்லாம் கயர்லாம் கட்டியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னென்னாக்கி நிறைய கூட்டம் 6 மணிக்கு மேலே அவர் 6 மணிக்கு வருவேன்னு சொன்னது. நாங்கள் இங்கே பள்ளிக்கூடம் விட்ட உடனே 4:30 மணிக்கே அங்கே போயிட்டோம். 6 மணி வரை பார்த்தா வரல. கடைசியில் என்னென்னாக்கி கூட்டம் கூடிட்டு. ஆனால் எம்ஜிஆர் அங்கேருந்து வர்றது அப்போ அந்த டிராஃபிக் இல்லாத நேரத்திலே அவர் 6 மணிக்கு ஒரு தலைவர் சொன்னது 9 மணிக்கு தான் அங்கே சேர்ந்தார். சரி சரி. நாங்கள் நடுவு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். அப்போ அவங்க அந்த மீனவர்கள்லாம் நல்ல கட்டிக்காராங்க. நாங்கள் சின்ன பையன் வரணும் ஒரு 10-12 பேர் அங்கே இருந்தது. எங்களை பார்த்து எம்ஜிஆர் வர்றதுக்கு நேரம் பிந்திட்டுன்னு சொல்லி எங்களை எல்லாரும் தோளுக்கு மேலே தூக்கி வச்சு எங்கள் சின்ன பிள்ளைகள்னு சொன்ன உடனே ரோட்டை கடந்து வெளியில் கொண்டு வந்து பையன் மாதிரிங்க மாட்டியிருந்தாக்கி இந்த கூட்டம் நெரிசல் இது பண்ணிடுவான்ட்டு கொண்டு விட்டுட்டாங்க. அந்த எண்ணம் இப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னென்னு சொன்னாக்கி ஒரு தலைவர் மக்கள் பார்க்கக்கூடிய ஆர்வம் உள்ளவே என்னென்னாக்கி அந்த இது வரக்கூடியதுக்கு அவங்களுக்கு அந்த டைமுக்கு வர முடியாது. அவங்க என்ன சொல்லாங்கன்னீங்கன்னா, ஒரு தலைவர் மக்கள்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் வழியில் விட மாட்டாங்க. வழியில் வந்தால் காரை மறைச்சி வாழ்த்து சொல்லுவாங்க. இப்படி வந்துக்கிட்டே இருக்க நேரத்தில் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு எப்படி வராங்க. அங்கே நீதிமன்றத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல. எந்த ஒரு இது இருந்தாலும் பெரிய தலைவர் மாதிரிலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது. அதனால் அந்த விஜய்க்கு மேலே அந்த விஷயத்தில் தப்பு கிடையாது. சரி. இது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். ஓகே சரி சரி. தேங்க்யூ, நன்றி.